ஓகே. இவங்க இதெல்லாம் சொல்றப்ப கேட்கறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமான்னு ஒண்ணு நாங்க லாலாலாம் பின்னால போட முடியாது. நீங்க இதெல்லாம் அவங்க சொல்றப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? இவங்கள்ட்ட கொடுங்க. எப்படி புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. இது நியாயமா பேசுறாங்க. இது கோவம் வரும். என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க? இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இன்னைக்கு நேத்து வந்தவ கூட்டிட்டு போகும்போது கஷ்டமா இருக்கும். ஆ. நேத்து வந்து கூட்டிட்டு போறது. எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்னப்பா அப்படி உங்களுக்கு? டைரக்டா நீங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி எங்ககிட்ட நீங்க பேசலாம். ஆ. எனக்கு இது பிடிக்கலமா, இது பிடிச்சது. அம்மாவா எங்களை நினைங்க, நீங்க ஏன் எங்களை மாமியார நினைக்கிறீங்க? அம்மாவா நினைச்சு எங்ககிட்ட நீங்க பேசலாம், பண்ணலாம். கோவம், இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேண்டாமே, இவ்வளவு வெறித்தனமா உங்களுக்கு வேண்டாம். உங்க வீட்டு நபரா இருந்தா நீங்க எல்லாரும் குடும்பத்துல தானே இருக்கிறீங்க. நாங்க எப்படி கூட்டமா தெரியுறோம்? ஆ. உங்க குடும்பமும் கூட்டம் தானே அப்போ. அதானே. உங்க வீட்டு கூட்டம் தானே அப்ப நாங்க மட்டும் கூட்டம். ஆ. நாங்க அதுக்கு முன்னாடி சமைக்காம இருக்கோமா, எந்த வேலையும் செய்யாம இருக்கோமா? நீங்க வந்து தான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்யற மாதிரி பேசுறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டுங்க. நம்ம இத்தனை நாள் இவங்கெல்லாம் பட்டினி கிடந்த மாதிரியும், நீங்க தான் முதல் முறையா அவங்க வீட்டுல இட்லி சுட்டு பிரேம் பண்ணி மாட்ட போற மாதிரியும், அவங்க என்ன பார்த்து அவங்க ஏற்கனவே குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன குறுக்க வந்து அதிசயமா பண்ண போறீங்கன்னு கோவம் வருது. அதிசயமா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. பொலியேன்னு 2 வைக்கலாம். பொலியேன்னு 2 வைக்கலாம் போல இருக்கு. டீச்சர் தானே சொல்ல முடியாது. அடிச்சாங்க பாருங்க கரெக்டா. எஸ். பொலியேன்னு 2 வைக்கணும் போல இருக்கு. அப்படியே இழுத்துட்டு வந்துருவேன். அப்படியே ஒரு பொண்ணே எனக்கு தேவையில்லை. எஸ். இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்கள மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்பிளையே கிடைக்க கூடாது. சாபம் இல்ல, இது சாபம் கிடையாது அப்படின்னு ஒரு மனசுல அப்படி ஒரு வெறி தோணுது. வடிச்சு கொட்டுறது அதெல்லாம் ஒண்ணு தர்மத்துக்கு நீங்க வாழ வந்திருக்கிறீங்க. சக மனுஷருங்களா நீங்க எங்க குடும்பத்துல இருக்க போறீங்க. இதை வடிச்சு கொட்டுறது என்ன இருக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றத போடுறத அப்படி சமைக்கிறத வடிச்சு கொட்டுறேன்னு சொல்லுவீங்களா? எவ்வளவு அன்பா உட்காந்து பரிமாறுவீங்க. சமைச்சு இல்ல பரிமாறுவீங்க. எப்படி வடிச்சு கொட்டுறதுன்னு சொல்லலாம். தப்பு இல்லைங்களா? தப்புதான். ஆனா நாங்களும் மனுஷங்க தானே. வர உங்க கோபம் சரிதான். ஆனா அந்த வடிச்சு கொட்டுறது அப்படிங்கிற வார்த்தையே இந்த ஜெனரேஷனோட வார்த்தையே கிடையாது. அது உங்க ஜெனரேஷன், நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை. நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை தான். திருமணத்திற்கு முன்பே தனி குடித்தனம் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. பொதுவாக அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட திருமணத்திற்கு முன்பே நியூக்ளியர் ஃபேமிலி தான் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மனநிலையோடு இன்றைக்கு பெருவாரியான பெண்கள் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு மனநிலை வந்ததற்கு என்ன காரணம்? ஏன் இவர்கள் தனியாக தன் கணவனோடு மட்டும் வாழ ஆசைப்படுகிறார்கள்? பேசுவோம். நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் வச்சிருப்பீங்கல்ல, ஒரு விஷுவலா யோசிச்செல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? விடிய காலையில் ஒரு 7:30 மணிக்கு எந்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. விடிய காலை தானே விடுங்க. விடிய காலை 7ன்னு உங்களுக்கு, அது அவங்களுக்கு 7 விடிய காலை. விடிய காலை ஒரு 7:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளோதான் இருக்கணும். வரவங்க வந்து ஹாலே தங்கி அப்படியே போயிடணும். எப்படியோ மேக்ஸிமம் என்கிட்ட ஒரு நாளுக்கு மேலே இருப்பாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி. ஸோ ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அப்படி இருந்து நீட்டாக இருக்கணும். ஸோ காலையில் வந்து அவங்க சமைச்சிட்டக்கப்புறம் மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட சொல்லிடுவேன், அவங்க வேலைக்கு போகிறனால. ஸோ அவங்க வேலைக்கு போகும்போது வெளியே கதவண்டை வந்து நல்லா டாட்டா காட்டுறது, ஒரு லைட்டாக ஒரு பாரு மாதிரி, ஒரு லைட்டாக ஒரு பிளைன் கிளிஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு அவர் திரும்பி வர்றதுக்குள்ள அவர் கொஞ்சம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவர் சமைச்சதில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறது, நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது அந்த மாதிரி பார்த்து. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுமா அவங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது சர்ப்ரைஸ். கொடுக்கணும். ஆமாம், டே டு டேஸ் இல்லாட்டி ஒரு வீக்லி 2 days அந்த மாதிரி ஏதாவது திடீர்னு நான் சமைச்சு அந்த மாதிரி கூட சர்ப்ரைஸ் நான் கொடுக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வைக்கிறது, கொஞ்சம் லைட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ண மாதிரி. ஸோ வந்தோடனே ஆவித அழகாக நீட்டாக வீட்டை வச்சிருக்கா அப்படின்னு இன்னொருத்தவங்க வரவங்க சொல்கிற மாதிரி எதிர்பார்த்து வச்சிருப்பேன். வேற மற்ற கேர்ள்ஸ் சிம்பிளாக சொல்ல போனால் ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி மாதிரி இருக்கணும் சார். ஜாலியாக இருக்கும், அது ஃப்ரீடமாக இருக்கலாம், செம்ம ஜாலியாக இருக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன், எனக்கு அவர் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். கலாபா காதல் என்ன, அந்த கதவை திறந்துட்டு ஊஞ்சல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் தனியாக இருந்தால் தான் முடியும். ஓகே. வேற 2 பேருமே மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். மார்னிங் வந்து 2 பேரும் லைக் அந்த தெரியும் நைட்டு நம்ம லேட்டாக ஒர்க் பண்ணிடணும், அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கார்ன்ஃப்ளெக்ஸோ ஏதோ மார்னிங் சாப்பிட்டுக்கணும்னு ஆசைப்படுவேன். தென் ஒர்க்
போய் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். இதே இது வீக்கெண்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது சேர்ந்து வந்து பிளான் பண்ணலாம், வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு 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 ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல் 2 பேருக்கும் இருக்கும்போது அவங்க வந்து லைக் இஃப் எனக்கு ரொம்ப ஷெட்யூல் ஜாஸ்தியாக இருந்துச்சு, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா, நீ பார்த்துக்கோ, நீ வந்து யூ கான்சென்ட்ரேட் ஆன் ஒர்க், நான் வந்து உனக்கு எல்லாமே பண்ணி வைக்கிறேன், I'll டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் பேபி. உங்களுது ஒரு பக்கம் கெரியர், இன்னொரு பக்கம் ட்ரீம் ஹோம். எஸ், Yeah, குட், ரெண்டுமே, நல்லா இருக்கு. ரெண்டுமே. வேற எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கணும்னு தான் ஆசை. காலையில் நல்லா சாவகாசமாக எந்திரிச்சு 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு 4 பேருமா 2 பேருமே 2 குழந்தைங்களையும் கிளப்பிக்கிட்டு ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையும் சமைச்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு டேக் கேர் பண்ணிவிட்டு நைட்டு நல்லா லேட் நைட் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட குழந்தைங்க கூடயும் நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இதை மாதிரி எனக்கு எப்போதும் லவ் 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 அப்படின்னே வந்து லைஃப் போகணும். இதான் ஓகே, எனக்கு ஆசை. குட். வேற காலையில் எழுந்து தலை குளிச்சு என் ஹஸ்பண்டை எழுப்பி காஃபி கொடுத்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி அவர் ஆஃபீஸ்க்கு டாட்டா சொல்லி ஒரு ஹக் கொடுத்து வழி அனுப்பிச்சு திரும்பி அவர் ஈவினிங் வரும்போது நான் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். 2 பேரும் செல்ல பேரோட சொல்லி கொஞ்சிக்கிறது, ரொமான்ஸ், ம் அவ்வளோதான். ஓகே. ஒரு ஃப்ளாட்லாம் இல்லாமல் ஒரு செக்லூடட் பிளேஸில் இந்த வேட்டையாடு விளையாடு கமல் காம்னா மாதிரி ஒரு பெரிய வீட்டில் அப்படி காமா அப்படி என்னோட பெட்டர் ஹாஃப்னு சொல்கிற எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அவன் காஃபி போடணும். அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சப்போஸ் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் அல்லது பிரெட் டோஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி, ஈவினிங் வந்து பைக்கில் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி, அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் 2 பேரும் எங்கள் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி, ஃப்ரைடேனா ஒரு மூவி நைட், அதுக்கப்புறம் ஏதாவது மேட்ச்னா ஒரு ஐபிஎல் போய் பார்க்குறது, அப்படியே என்னோட சரிபாதின்னு சொல்கிற அளவுக்கு என்ன நானாக இருக்க அனுமதிக்கிறேன். ஓகே, குட். வேற சின்ன வீடு, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கிச்சன், ஹால், பெட்ரூம், அப்புறம் ஒரு ஆடிக்கார், வீக்லி ஒன்ஸாக அது நைட்டு போய் டின்னர் சாப்பிடணும் வெளியே. கண்டிப்பாக ஃப்ரைடே நைட் வந்து அவுட்டிங் போய் ஆகணும். ஆ அப்புறம் சாட்டர்டே சண்டே நல்லா மால்ஸ் போகணும், சினிமா தேட்டர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். ஒரே ஒரு க்யூட்டாக ஒரு பொண்ணு, சூப்பராக என்ஜாய் பண்ணணும். இது நாம் வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். என்னது நாம் வாழ்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கை. ஓகே, பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வெண்பா. ஆ